பருத்தி கொட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம். பருத்தி கொட்டையை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ நல்ல ஒரு பெரிய ஜல்லடையில் போட்டு பருத்தி பாலை மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜார்லேருந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஜல்லடையில் போட்டு நல்லா வடிகட்டியாச்சு. ஸோ பருத்தி பால் வந்து பாருங்கள் நம்மளுக்கு என்ன கலரில் கிடச்சிருக்குன்னு. கலரே நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கிடச்சிருக்கு. இதை நல்லா இப்போ காய்ச்ச போகிறோம். நம்ம பருத்தி கொட்டையிலேருந்து நல்லா பருத்தி பால் தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அதோட வேஸ்ட்டு பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதை நம்ம மாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மாடி தோட்டம் இது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பருத்தி பால் எடுத்து அதை நல்ல அடுப்பில் நல்லா சுண்டாக காய்ச்சலுக்காக வச்சாச்சு. நம்ம அது பருத்தி கொட்டையிலேருந்து பருத்தி பால் எடுத்து இப்போ ஒரு 10 நிமிஷமாக நல்லா சுண்டாக காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பருத்தி பாலை. பாருங்களேன் அதோட கலர் வந்து நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம தேவைக்கு அளவாக இருக்கிற எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், இல்லை ஏலக்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா தட்டி போட்டுக்கலாம். அது இப்போ நல்லா பருத்தி பால் நல்லா சுண்ட வந்துருச்சு, நம்மளுக்கு கட்டியாக இருக்குது கொஞ்சம். இது பார்த்தாலே தெரியும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு இப்போ நல்ல இனிப்புக்காக வெல்லம் சேர்க்க போகிறோம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தனியாக அரிசி மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து அதாவது ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை தூக்கி பச்சரிசி மாவு அதை பருத்தி பாலுக்குள்ளே ஊற்றிட்டு கை எடுக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். பருத்தி பால் ரொம்ப நல்லாவே வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு கலர் பாருங்கள் நல்லா ப்ரௌன் வெள்ளைக்கட்டி போடவும் இன்னும் நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். பருத்தி பாலுக்கு ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சித்திரத்தை சொல்லுவோம் இல்லையா, அது லவங்கம் பட்டை, அதுக்கப்புறம் 2 பீஸ் ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுக்கு, இது எல்லாத்தையும் நம்ம பருத்தி பாலில் போட்டு ஃபைனலாக இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான், இதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சுட்டு இறக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான பருத்தி பால் ரெடியாக இருக்கும்.